சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா சிங்கிள் ரோல உட்காருவாங்க. ஓகேவா? சிங்கிள் ரோல எத்தனை பேர் ஒரு 5 to 7 or 8 மெம்பர்ஸ் வரைக்குமே கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஒரு 4 டைப் இருக்கு. லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே ஒரு 4 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எப்படி நார்த், இவங்க எல்லாருமே நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டைரக்ஷன் இருக்கா, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இந்த 5 பீப்புளுமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாருமே சவுத் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ப்ராப்ளம் கொடுக்கலாம். இல்லைன்னா எல்லாரும் இந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாம் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் 2ல பேரலல் ரோ. இங்கே சிங்கிள் ரோ பார்த்தோமா, இங்கே டபுள் ரோ இருக்கும். டபுள் ரோனா ஆப்வியஸாக ஒருத்தங்க வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்படி தான் ப்ராப்ளம்ஸே இருக்கும். தேர்டு டைப் என்னன்னா சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இப்போ லைன்ஸ் ரோஸில் பார்த்தோமா, சிங்கிள் ரோ பார்த்தோம், டபுள் ரோ பார்த்தோம். இப்போ வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு பொசிஷனை மென்ஷன் பண்ணுறப்ப கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இதுலேயும் அதே மாதிரி தான் 5 to 6 மெம்பர்ஸ், இல்லைனா 5 to 8 மெம்பர்ஸ், இல்லைனா 4 மெம்பர்ஸ், அதாவது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இந்த 4 டைரக்ஷனை சொல்கிற 4 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா 8 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி 5 to 7 மெம்பர்ஸ், 5 to 8 மெம்பர்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் வரும். இதில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு 2 டைப் சொல்லுவாங்க. ஓகேவா? சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். அதில் ஃபேஸிங் இன்வெர்ட்ஸ், சென்டரை ஃபேஸ் பண்ணி எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங் பார்க்க போகிறோம். இதில் வெஸ்டர்ன் ஈஸ்ட் அவ்வளோவா கேட்க மாட்டாங்கப்பா. சவுத் வந்து ரொம்ப கொஷினை காம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சவுத் கேட்பாங்க. மோஸ்ட்டாக 90% to 95% ஆஃப் த டைம் வந்து நமக்கு வந்து நார்த் ஃபேஸிங் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான இதில் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபேஸிங் நார்த் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சவுத் ரெண்டு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸுமே பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 6 friends A, B, C, D, E and F are sitting in a row facing north. ஓகேவா? A, B, C, D, E மற்றும் F ஆகிய 6 நண்பர்கள் வடக்கு நோக்கி ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். C is sitting between A and E. என்ன சொல்றாங்க? C என்பவர் A மற்றும் E க்கு இடையில் உள்ளார். Cங்கிறவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்களா? Cங்கிறவங்க ஏக்கும் ஈக்கும் சென்டரா உட்காந்துருக்காங்களா? ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி என்ன? சிஇஏ. ஆமாவா? ஏவோட சி வந்து ஏவோட ரைட்ல உட்காந்துருக்காங்க, லெஃப்ட்ல உட்காந்துருக்காங்கன்னு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் சி வந்து ஏக்கும் ஈக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றதுனால 2 பாசிபிலிட்டி இருக்கு. அதனால 2 பாசிபிலிட்டியை வச்சு சால்வ் பண்ண பார்ப்போம். ஓகேவா? D is not at the extreme ends. ஓகே, D வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்லையும் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? B is sitting immediate right to E. B எங்க உட்காந்துருக்காங்களாம்? ஈயோட இம்மீடியட் ரைட்ல உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது B என்பவர் ஈக்கு உடனடியாக வலதுபுறம் அமர்ந்துள்ளார். ஈயோட வலதுபுறம்ங்கிறது இது. ஆமாவா? இது நார்த்து, இது சவுத்து. இந்த சைடு எல்லாமே லெஃப்ட், இந்த சைடு எல்லாமே ரைட். ஆமாவா? இப்போ என்ன சொல்றாங்க? பி என்பவர் ஈக்கு உடனடியாக வலதுபுறம் அமர்ந்துள்ளார். ஈயோட ரைட் இம்மீடியட் ரைட் சைடில் பி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டியில பி இங்க பிளேஸ் பண்ண முடியுமா? ஈயோட இம்மீடியட் ரைட்ல பி உட்காந்துருக்காங்கன்னா அப்போ சி இங்க சென்டர்ல வரமாட்டாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி ஃபாலோ ஆகலை.
செகண்ட் பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணிடலாம். புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி தான், அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், சி ஏசிஇபிங்கிறது தான் ஒரே பாசிபிலிட்டி. இப்போ நெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் அட் த ரைட் எண்ட். ரைட் எண்டில் எஃப் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ரைட் எண்டுங்கிறது இதுதானே, எஃப்ங்கிறவங்க ரைட் எண்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எஃப் வலது கொடியில் உள்ளார், வலது கோடியில் உள்ளார், அதாவது ரைட் எண்டில் லாஸ்ட்ல உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, டி இஸ் நாட் அட் த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப டி வந்து இந்த எண்டில் வரமாட்டாங்க. ஏசிஇ இதை பிரிக்க முடியாது, பியவும் பிரிக்க முடியாது, ஏன்னா இயோட இம்மீடியட் ரைட்ல பி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிக்கும் எஃப்க்கும் நடுவுல தான் டி வர போறாங்க. ஓகேவா? இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, who is sitting to the immediate left of E? ஈக்கு உடனடியாக இடதுபுறம் அமர்ந்துள்ளவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஈயோட இம்மீடியட் லெஃப்ட்ல, லெஃப்ட்ங்கிறது இதுதானே, ஈயோட இம்மீடியட் லெஃப்ட்ல யார் நமக்கு உட்காந்துருக்காங்க, சிங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ கரெக்டான ஃபார்மேஷன் என்னன்னா ஏசி இ பி டி எஃப், இதுதான் கரெக்டான ஃபார்மேஷன். அப்ப ஈயோட இம்மீடியட் லெஃப்ட்ல நமக்கு சிங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 5 students P, Q, R, S and T are sitting in a row facing north. நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இந்த நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. 5 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? S is sitting between T and Q as usual. இது லெஃப்ட், இது ரைட். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன, S is sitting between, S வந்து Tக்கும் Qக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. செகண்ட் பாசிபிலிட்டி S வந்து Qக்கும் Tக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. இங்க வந்து S is sitting between T and Q respectively அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த பாசிபிலிட்டி மட்டும்தான் வரும். ரெஸ்பெக்டிவ்லினா இந்த ஆர்டர்லயே உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வார்த்தை இல்லாதனால 2 பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ கொஸ்டினை கவனமா படிக்கணும். இப்ப Q is to the immediate left of R. Q is to the immediate left of R. R ஓட லெஃப்ட்ல Q உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆரின் இடதுபுறத்தில் Q அமர்ந்துள்ளார். ஆரோட இடதுபுறத்துல Q உட்காந்துருக்காங்கிறாங்க. அப்ப QRன்னு வருமா, QR. QRங்கிறது இங்க வராது, ஏன்னா QST, S வந்து Qக்கும் Tக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க, நடுவில் வேற யாருமே வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஃபார்மேஷன் தான் கரெக்ட். செகண்ட் ஃபார்மேஷன் நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், அது ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, P is at the extreme left end. P இடது ஓரத்தில் அமர்ந்துள்ளார். லெஃப்ட் எண்ட்ல யார் உட்காந்துருக்காங்களா, P உட்காந்துருக்காங்க. ஸோ 5 பேர் சொன்னாங்களா, 1 2 3 4 5, 5 பேர் வந்துட்டாங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, who is sitting in the middle? ரோவோட மிடில்ல யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ரோவோட மிடில்ல யார் உட்காந்துருக்காங்கன்னா எஸ்ங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, எஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், 7 people G, H, I, J, K, L and M are sitting in a row facing north. நார்த்தை ஃபேஸ் பண்ணி ஓகே. தேர்ட் கொஸ்டின்ல 7 பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க, 7 people G, H, I, J, K, L and M are sitting in a row facing north. நார்த்தை ஃபேஸ் பண்ணி 7 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஓகேவா? only 2 people sit to the left of I. ஐயோட லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா, ஐக்கு இடதுபுறத்தில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோட லெஃப்ட் சைடில் 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐ எங்க உட்காந்துருப்பாங்க, ரைட் எண்டில் உட்காந்துருப்பாங்கன்னு சொல்றாங்களா.
ஏன்னா ஐயோட ரைட் சைட்ல யாருமே இல்லை, ஐயோட லெஃப்ட் சைட்ல தான் 2 பேர் உட்காந்துருக்காங்க. only 2 people sit to the left of I. இல்ல ஆர் வந்து ரைட் எண்டில் உட்காரலன்னு சொல்ல, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து ஆரோட லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 3 people sit between I and K. 3 பேர் தான் ஐக்கும் கேக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐக்கும் கேக்கும் நடுவில் 3 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 2 3 3 பேரோட பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. 4 5 6 7 ஆமாவா? இப்படி வரும். இப்ப கே வந்து எங்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க? கேக்கும் ஐக்கும் நடுவுல 3 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ மற்றும் கேக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்ப 1 2 3 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. கே வந்து ஆர் ரைட் சைடு எண்ட்ல உட்காந்துருப்பாங்க. ஆமாவா? ஓகே. எல் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஐ. எல் என்பவர் ஐக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். ஐ என்பவர் எல் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஐ. ஐயோட செகண்ட் ரைட்ல எல் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஐயோட ரைட் சைடு இது, செகண்ட் ரைட் 1 2 செகண்ட் ரைட்டுங்கிறது இது. ஸோ ஐயோட செகண்ட் ரைட்ல எல் உட்காந்துருக்காங்க. ஒன்லி 2 people sit between எல் அண்ட் ஜி. ஒன்லி 2 people sit between எல் அண்ட் ஜி. 2 பேர் தான் வந்து எல்லுக்கும் ஜிக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்கிறாங்க. அப்ப ஜி இந்த சைடு வர மாட்டாங்க. 1 2 எல்லுக்கும் ஜிக்கும் நடுவில் 2 பேர். ஓகேவா? 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜி இங்க வருவாங்க. எம் சிட்ஸ் அட் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் ஹெச் பட் அட் சம் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே. அதாவது எம் என்பவர் ஹெச்சுக்கு வலதுபுறத்திலும் ஜேக்கு இடதுபுறத்திலும் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எம்ங்கிறவங்க ஹெச்சோட ஏதோ ஒரு ரைட்ல உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஆனா கரெக்டான பொசிஷன் எதுன்னு சொல்லல. அப்ப ஜேயோட ஏதோ ஒரு ரைட்ல எம் உட்காந்துருக்காங்க. எம் சிட்ஸ் அட் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் ஹெச். ஹெச்சோட ஏதோ ஒரு ரைட்ல எம் உட்காந்துருக்காங்க. அது வந்து ஜேவோட லெஃப்டா இருக்கு. ஓகேவா? அப்ப எம்ங்கிறவங்க சென்டரா உட்காந்துருக்காங்க. அப்ப எம் இங்க பிளேஸ் பண்ணிடலாமா? ஜேவோட ஏதோ ஒரு லெஃப்ட்ல எம் உட்காந்துருக்காங்க. ஹெச்சோட ஏதோ ஒரு ரைட் சைட்ல எம் உட்காந்துருக்காங்க. ஸோ கரெக்டான பொசிஷன், பிளேஸ்மெண்ட் பொசிஷன் என்ன? ஹெச் ஜி ஐ எம் எல் ஜே அண்ட் கே. இப்போ என்ன கேட்குறாங்க? எம்க்கு வலதுபுறத்தில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? அதாவது how many people sit to the right of m. எம்மோட ரைட் சைடில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எம்மோட ரைட் சைடு இதுதானே? ஸோ 1 2 3 3 பேர் உட்காந்துருக்காங்க. 3. ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? ஃபோர்த் கொஸ்டின், 6 people P, Q, R, S, T and U are sitting in a straight row facing north. நார்த்தை ஃபேஸ் பண்ணி எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுதான் நார்த்து. ஸோ P is sitting to the immediate left of T. இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டா? நார்த் ஃபேஸிங்கிறனால தான் லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி வருது. சவுத் ஃபேஸிங்கா இருந்ததுன்னா இது ரைட்டாகவும் இது லெஃப்டாகவும் வரும். ஓகேவா? மாறி வரும். அதனால தான் நார்த் ஃபேஸிங்கா சவுத் ஃபேஸிங்காங்கிறத பார்த்துட்டு தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, P is sitting to the immediate left of T. T-யோட immediate leftல, T-யோட immediate leftல P உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? Q is sitting to the immediate right of R. Q is sitting to the, இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க. P-யை பத்தியோ T-யை பத்தியோ கொடுக்காம Q பத்தி புதுசா ஒரு ஆல்பபெட்டை பத்தி கொடுத்துருக்காங்க. ஆமாவா? அதாவது Q is sitting to the immediate right of R. R-ஓட immediate rightல Q உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. R-ஓட immediate right இதா? R-ஓட immediate rightல Q உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? T is sitting at one of the extreme ends. T வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப T-யை வந்து நம்ம
ரைட் எண்டில் உட்காந்துருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ரைட் எண்டில் டி உட்காந்துருக்காங்க, இங்க பி உட்காந்துருக்காங்க, பக்கத்துலேயே பி உட்காந்துருக்காங்கங்கிற இது கொடுத்துட்டாங்களா? ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா? எஸ் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. பியோட செகண்ட் லெஃப்டில், பியோட லெஃப்ட் இதுதான் 1 2, பியோட செகண்ட் லெஃப்டில் எஸ் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களா? ஓகே, ஒன்லி ஒன் பர்சன் இஸ் சிட்டிங் பிட்வீன் யூ அண்ட் கியூ. ஒரே ஒரு பர்சன் தான் கியூக்கும் யூக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாவா? கியூக்கும் யூக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கியூ டேஷ் யூ இப்படி வந்துடுச்சா? ஸோ 1 2 3 4 5 and 6 6 பேர் வந்துட்டாங்களா? இப்போ இந்த ஆர் டேஷ் யூ இதை ஆர் கியூ எஸ் யூ அப்படின்னு பிளேஸ்மெண்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? Q is sitting between S and R. எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் யார் உட்காந்துருக்காங்க? Q உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 people E, F, G, H, J, K and L are sitting in a straight row facing north. எத்தனை பேர்? 7 பேர் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. J is sitting third to the right of E. J is sitting third to the right of E. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஆமாவா? J is sitting third to the right of E. ஈயோட தேர்ட் ரைட்ல J உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஈயோட ரைட் இதா, ஈயோட ரைட் இது 1 2 3, தேர்ட் பொசிஷன்ல J உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? H is sitting to the immediate left of J. H ஓட இமீடியட் லெஃப்ட்ல, J ஓட இமீடியட் லெஃப்ட்ல H உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ J ஓட இமீடியட் லெஃப்ட்ல H உட்காந்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? L is sitting second to the right of F. L is sitting second to the right of F. F ஓட செகண்ட் ரைட்ல L உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. 1 2, F ஓட செகண்ட் ரைட்ல L உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒன்லி G is sitting between K and F. Kக்கும் Fக்கும் நடுவில் யார் மட்டும்தான் உட்காந்துருக்காங்களாம்? G மட்டும்தான் உட்காந்துருக்காங்களாம். K G F இப்படியும் வரலாம், இல்லைன்னா F G K இப்படியும் வரலாம். ஓகேவா? இப்ப K K G F E L J வருமா? ஸோ இந்த L நம்ம இங்க பிளேஸ் பண்ணோம்னா L E F இப்படி வருதா? இப்ப F G K, இப்ப K G F இதை எடுத்துட்டு வந்து K G F அப்படின்னு இப்படி பிளேஸ் பண்ணலாமா? ஓகே, இப்படி பிளேஸ் பண்ணனா who is sitting at other extreme end? இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா K தான் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஃபாலோ ஆகாது. ஏன்னா K ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் உட்காந்துருக்காங்கன்றாங்க. நம்ம K வந்து லெஃப்ட் எண்டில் உட்காந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால K G F தான் வரும். ஓகே, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் யார் வருவாங்க? ஜேங்கிறவங்க வருவாங்க. ஸோ ஆப்ஷன் 4 J இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? 6th question. 7 friends P, Q, R, S, T, U and V are sitting in a straight row facing north. நார்த்தை ஃபேஸ் பண்ணி 7 பேர் உட்காந்துருக்காங்க. கீழே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணிடலாம். T sits at one extreme end. ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் T உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து T வந்து எங்கே உட்காந்துருக்கலாம்? ரைட் சைட்லேயும் உட்காந்துருக்கலாம், லெஃப்ட் சைட்லேயும் உட்காந்துருக்கலாம். இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி உட்காந்துருக்க மாதிரி வச்சுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 7 பேர்னு சொல்லிட்டாங்க. T இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 7 பேர். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி
ரைட்ல உட்காந்துருக்க மாதிரி, செகண்ட் பாசிபிலிட்டி லெஃப்ட்ல உட்காந்துருக்க மாதிரி. ஓகேவா? 2 பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? ஒன்லி 2 people sit between T and R. Tக்கும் Rக்கும் நடுவுல 2 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. 1, 2 2 பேர் தான் Tக்கு நடுவுல உட்காந்துருக்காங்க. இதே போல ரெண்டாவது பாசிபிலிட்டிலையும் அதே மாதிரி பண்ணிடலாம். 2 பேர் தான் Tக்கும் Rக்கும் நடுவுல உட்காந்துருக்காங்க. We sit second to the left of R. Rஓட we sit second to the left of R. Rஓட லெஃப்ட் செகண்டா V உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. Rஓட 1, 2 ஆரோட லெஃப்ட் இதுதான். ஆரோட செகண்ட் லெஃப்ட்ல வி உட்காந்துருக்காங்க. அதே போல செகண்ட் பாசிபிலிட்டிலையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1, 2 ஆரோட செகண்ட் லெஃப்ட்ல வி உட்காந்துருக்காங்க. ஓகே, யூ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். யூ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். இது வந்து தனியான ஒரு இது. யூ சிட் எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட்ல யூ உட்காந்துருக்காங்க. எஸ்ஸோட லெஃப்ட் இது, செகண்ட் லெஃப்ட் இது, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இது, செகண்ட் லெஃப்ட்ல யூ உட்காந்துருக்காங்க. இது வந்து எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் டி ஆர் எஸ். எஸ்ங்கிறவங்க டீக்கும் எஸ்ஸுக்கும் நெய்பரா இல்லையா. ஸோ அப்ப எஸ் எங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு? இங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த இதுல எஸ் வந்து இங்க வராது, இங்கேயும் வராது. ஏன்னா ஆருக்கும் டீக்கும் எஸ் வந்து நெய்பரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க 2 இடத்துலயும் எஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல இங்க வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆமாவா? ஆனா எஸ் இங்க வராது. ஏன் வராதுன்னா, முன்னாடி கொடுத்துருக்க ஹிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட்ல யூ உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட்ல யூனா இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 பேர் வந்துருவாங்க. ஆமாவா? 9 மெம்பர்ஸ் ஆயிரும். அதனால செகண்ட் பாசிபிலிட்டி வராது. ஸோ செகண்ட் பாசிபிலிட்டியை எலிமினேட் பண்ணிடலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிலேயே இன்னும் 2 பாசிபிலிட்டி ஆட் ஆகும். எதனால? ஓகே, பாசிபிலிட்டி ஆட் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா எஸ்ங்கிறது இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஆனா இங்கதான் கண்டிப்பா வருங்கிறத எப்படி சொல்றோம் அப்படின்னா, எஸ்ஸோட செகண்ட் லெஃப்ட்ல யூ வரும்ட்டாங்களா, அப்ப யூ இங்க வரும், எஸ் இங்க வரும். ஓகேவா? புரிஞ்சதா? ஓகே. P sits to the immediate right of U. P எங்க உட்காருவாங்களாம்? P sits to the immediate right of U. U ஓட immediate right, U ஓட ரைட்ங்கிறது இதுதான். U ஓட immediate rightல P உட்காருவாங்க. இங்க P வந்துருவாங்க. ஓகேவா? Who sits exactly in the middle of the row? ரோவோட மிடில்ல யார் உட்காருவாங்கன்னு கேக்குறாங்க. ரோவோட மிடில்ல யார் உட்காருவாங்க? ஆறுங்கிறவங்க உட்காருவாங்க. இங்க லெஃப்ட் ஆன இது என்ன? Q. PQRSTUV. PQRSTUV. 7 பேரோட பொசிஷன் தெரிஞ்சிச்சு. சென்டர் ஆஃப் த ரோல ஆறுங்கிறவங்க தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆர். ஓகேவா? 7th question. 5 students KLMN and O are sitting on a bench facing southwards. இது பார்த்தோம்னா சவுத்ன்னு சொல்லிட்டாங்க. சவுத் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. சவுத் டைரக்ஷனா இப்ப நார்த் டைரக்ஷனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து லெஃப்ட் சைடா வரும், இது வந்து ரைட் சைடுன்னு வரும். சவுத் டைரக்ஷனுங்கிறப்ப இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி வரும். இது வந்து ரைட் டைரக்ஷன் ஆகும், இது வந்து ரைட் ஆகும், இது வந்து லெஃப்டாவும் வரும். ஓகேவா? பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நார்த்துங்கிறப்ப இது லெஃப்ட், இது ரைட்டா வரும். சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காங்கிறப்ப ரைட் இதாவும் லெஃப்ட் இதாவும் இன்டர்சேஞ்ச் ஆகி வரும். ஓகே, இப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க? 5 மெம்பர்ஸ் சவுத் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. L is sitting to the immediate right of M. L is sitting to the, அப்படியே படிச்சோம் நார்த்ல ஃபேஸ் பண்ணீங்க. L is sitting to the immediate, M ஓட immediate rightல L உட்காந்துருக்காங்க அப்படின்னு வரும். இருங்க, L is sitting to the immediate right of, இப்படி வருமா? ஆனா இப்படி வராது. நார்த் ஃபேஸிங்கா இருந்தா இப்படி வரும். இப்ப சவுத் ஃபேஸிங்கா இருக்கா, அப்ப L is sitting to the immediate right of M. M ஓட ரைட்டுங்கிறது இதுதான். ஸோ M ஓட ரைட்டுங்கிறது இது. ஏன்னா சவுத் ஃபேஸிங்கிறனால M ஓட ரைட் இதுதான் வரும். ஸோ M L இப்படி வரும். ஓகேவா? இங்க எழுதிக்கலாம். L M இப்படி வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? N is sitting to the immediate left of K.
கேவோட இமீடியட் லெஃப்ட்ல n உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. கேவோட இமீடியட் லெஃப்ட்ல இதுதான். ஓகேவா? அப்ப கேவோட லெஃப்ட்ங்கிறது இது. கேவோட இமீடியட் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க? nங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஓ இஸ் சிட்டிங் அட் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ். ஓ வந்து ஏதோ ஒரு எண்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஓ வந்து ஏதோ ஒரு எண்டில் உட்காந்துருக்காங்களாம். கே இஸ் சிட்டிங் இன் த மிடில். அப்ப கேங்கிறவங்க மிடில் உட்காந்துருக்காங்கன்னா இதை ரெண்டையும் கிளப் பண்ணிடலாமா? இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். எல் எம் கே என். ஓகேவா? ஏதோ ஒரு எண்டில் தான் ஓங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஓங்கிறவங்க இந்தாண்ட உட்காந்துருக்கலாம், இல்லைன்னா இந்தாண்ட உட்காந்துருக்கலாம். ஆமாவா? ஓகே, ஓங்கிறவங்க இங்க வந்தாங்கன்னா எம் கே என். அப்படி இல்ல எல் எம் கே என் ஓ. இங்க வந்தாங்கன்னா எம்ங்கிறவங்க சென்டரா வருவாங்க, இங்க ஓங்கிறவங்க வந்தாங்கன்னா கேங்கிறவங்க சென்டரா வருவாங்க. ஆமாவா? இங்க என்ன கேக்குறாங்க? ஓகே, இங்க வந்து கேங்கிறவங்க சென்டர்னு கொடுத்துட்டாங்க. கே இஸ் அட் த சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து இதுதான் ஃபாலோ ஆகும். ஆமாவா? எல் எம் கே என். அப்ப ஓ வந்து ரைட் எண்ட்ல தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் எல் அண்ட் கே. எல்லுக்கும் கேக்கும் நடுவுல யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எல்லுக்கும் கேக்கும் நடுவுல யார் உட்காந்துருக்காங்க? எம்ங்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. இப்ப கேங்கிறவங்க தான் சென்டர்னு சொல்லிட்டாங்கப்பா. அதனால இது ரெண்டையும் ஜாயின் பண்றப்ப எல் எம் கே என். இன்னும் ஒரே ஒரு மெம்பர் தான் இருக்காங்க, ஓங்கிறவங்க இருக்காங்க. இவங்க சென்டர்ல தான் இருக்காங்கங்கிறனால ஓங்கிறவங்க இங்க தான் வருவாங்க. ஓங்கிறவங்க இந்த சைடு வந்தாங்கன்னா எம் சென்டரா போயிடும். அதனால ஓங்கிறவங்க ரைட் எண்ட்ல தான் வருவாங்க, அதாவது லெஃப்ட் எண்ட்ல. ஓகேவா? ஓகே, இப்ப யார் வந்து எல்லுக்கும் கேக்கும் நடுவுல இருக்காங்கன்னு கேக்குறாங்க? எல்லுக்கும் கேக்கும் நடுவுல இருக்கவங்க எம். ஓகேவா? 8th question. 5 people P, Q, R, S and T are sitting in a row facing north. North face பண்ணி 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து லெஃப்ட்ங்கிறது இதுவா இருக்கும், ரைட்டுங்கிறது இதுவா இருக்கும். ஓகேவா? Q is sitting at the extreme left end. லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்டில் Q உட்காந்துருக்காங்க. Qவா 1 2 3 4. மிச்சம் 4 பேர் Qக்கு இந்த சைடு தான் உட்காந்துருப்பாங்க. Qவோட ரைட் சைடு தான் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? R is sitting between P and T. R எங்க உட்காந்துருக்காங்களா? Pக்கும் Tக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கா? R P T Rன்னு வரும், அப்படி இல்லைன்னா T R Pன்னு வரும். ஆனா R வந்து சென்டர்ல தான் இருப்பாங்க. ஓகேவா? S is sitting to the immediate right of T. Tயோட இமீடியட் ரைட்டுங்கிறது இது. Tயோட இமீடியட் ரைட்ல S உட்காந்துருப்பாங்க. Tயோட இமீடியட் ரைட்ல இங்க R வந்துட்டாங்க. அதனால இந்த பாசிபிலிட்டி ஃபாலோ ஆகாது. அப்ப PR TS. ஆல்ரெடி Qக்கு ரைட் சைடு தான் எல்லாரும் வருவாங்கன்னு பார்த்தோம். இங்க அப்படியே எழுதிடலாம் PR TS. இதுதான் அவங்களோட பொசிஷன்ஸ். ஓகேவா? Who is sitting in the middle of the row? ரோவோட மிடில்ல யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ரோவோட மிடில்ல யார் இருக்காங்க? ஆறுங்கிறவங்க தான் இருக்காங்க. So right answer is option 3, R. 9th question. 6 students U, V, W, X, Y and Z are sitting in a straight line facing north. North face பண்ணி 6 பேர் உட்காந்துருக்காங்க. இப்ப இது லெஃப்ட், இது ரைட். U is sitting fourth to the left of V. U is sitting fourth to the 1 2 3 4. V யோட fourth leftல U உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். W is sitting to the immediate right of U. W எங்க உட்காந்துருக்காங்களா? U ஓட immediate rightல உட்காந்துருக்காங்களா? U ஓட ரைட்டுங்கிறது இது, இங்க W உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? X is sitting between W and Y. Xங்கிறவங்க Wக்கும் Yக்கும் நடுவில் இங்க உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் Z is sitting at extreme right end. அப்படியே கொடுத்துட்டாங்க. Z is sitting at the right endல Z உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா?
இப்போ என்ன கேக்குறாங்க, who is sitting second to the left of Z? Zக்கு செகண்ட் லெஃப்ட், Zோட லெஃப்ட்ங்கிறது இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். செகண்ட் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க? ஒய்ங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 ஒய். புரிஞ்சதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 friends are sitting in a row facing north. நார்த்தை ஃபேஸ் பண்ணி 7 பேர் உட்காந்துருக்காங்க. ஆமாவா? இது லெஃப்ட், இது ரைட். இப்போ என்ன சொல்றாங்க, டி இஸ் சிட்டிங் இன் த சென்டர் ஆஃப் த ரோ. அப்ப 1 2 3 இந்தாண்டு 3 பேர் உட்காந்துருப்பாங்க, இந்தாண்டு 3 பேர் உட்காந்துருப்பாங்க, சென்டர்ல டி உட்காந்துருப்பாங்க. ஆமாவா? ஏ அண்ட் சி ஆர் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். ஏவும் சியும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா எந்தெந்த எண்டுன்னு சொல்லல. அப்ப இங்கேயே ரெண்டு பாசிபிலிட்டி வந்துருது. ஏ சி அப்படின்னு இங்க வருவாங்க, அப்படி இல்லைன்னா சி ஏ இங்க வருவாங்க. ஓகேவா? ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, B is sitting to the immediate left of C. C யோட immediate leftல B உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப C யோட immediate left இதுதான், C யோட immediate leftல B இருக்காங்க. C யோட immediate leftல இங்க B வரமாட்டாங்க செகண்ட் பாசிபிலிட்டியில. ஏன்னா இன்னும் ஒரு ஆள் அதிகமாயிரும், 8 பேர் ஆயிரும் கவுண்ட். ஆமாவா? அதனால இந்த பாசிபிலிட்டி வராது, இந்த பாசிபிலிட்டி தான் வரும். ஓகேவா? இதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். E is sitting between A and G. E எங்க உட்காந்துருக்காங்களா? ஏக்கும் ஜிக்கும் நடுவில் E உட்காந்துருக்காங்க. F is sitting between D and B. F is sitting between D and B. ஓகேவா? ரெண்டு பேரு Dக்கும் Bக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. Fங்கிறவங்க Dக்கும் Bக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. Who is sitting between E and D? ஈக்கும் டிக்கும் நடுவில் இப்போ யார் உட்காந்துருக்காங்கிறது தான் கொஸ்டின். ஈக்கும் டிக்கும் நடுவில் யார் உட்காந்துருக்காங்க? ஜி உட்காந்துருக்காங்க. So G is the right answer. Option C. ஓகேவா? Next question. 7 people P, Q, R, S, T, U, V are sitting in a straight row facing north. North face பண்ணி 7 பேர் உட்காந்துருக்காங்க. P is sitting exactly in the middle of the row. இது வந்து left, இது வந்து right. 1 2 3 1 2 3 எங்க உட்காந்துருக்காங்களா? Q is sitting to the என்ன சொல்லியிருக்காங்க? P is sitting exactly in the middle of the row. P is sitting exactly in the middle of the row. இப்போ என்ன சொல்றாங்க? Q is sitting to the immediate left of P. P யோட immediate leftல Q உட்காந்துருக்காங்க. P யோட immediate leftல Q உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்களா? ஓகே. R is sitting at left extreme end. R ஓட பொசிஷனை அப்படியே டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஆர் எங்க உட்காந்துருக்காங்களா? லெஃப்ட் எண்டில் உட்காந்துருக்காங்க. ஆர் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் உட்காந்துருக்காங்க. எஸ் இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. எஸ்ங்கிறவங்க எங்க உட்காந்துருக்காங்க? கியூவோட தேர்ட் ரைட்ல உட்காந்துருக்காங்க. கியூவோட ரைட்டுங்கிறது இதுதான். 1 2 3 தேர்ட் ரைட்ல எஸ் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? டி இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எஸ். பிக்கும் எஸ்க்கும் நடுவில் பிக்கும் எஸ்க்கும் நடுவில் டி உட்காந்துருக்காங்க. ஸோ டி இங்கே வந்துருவாங்க. யூ இஸ் நாட் சிட்டிங் அட் எனி எண்ட். யூங்கிறவங்க எந்த எண்ட்லையுமே உட்காரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யூ இங்கே வர மாட்டாங்க. யூவோட பொசிஷன் இங்கே வராது. அப்போ யூவோட பொசிஷன் இங்கே தான் வரும். ஓகேவா? இப்போ 7 பேர்ல யாரோட பொசிஷன் எழுதியிருக்கோம்? பி கியூ ஆர் எஸ் டி யூவோட பொசிஷன் எழுதிட்டோம். வியோட பொசிஷன், அப்போ வியோட பொசிஷன் தான் ரைட் எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? Q is sitting to the immediate left of, who is sitting to the immediate left of R? யார் வந்து who is sitting to the immediate left of R? R ஓட லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்களா? R ஓட லெஃப்ட்ல யாராச்சும் உட்காந்துருக்காங்களாப்பா? யாருமே உட்காரலையே. R ஓட லெஃப்ட்ல யாருமே உட்காரல. ஸோ இன்னொரு டைம் பார்த்துலாம் நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோமான்னு. P is sitting exactly in the middle of the row. P is sitting exactly in the middle of the row. ஆமா, exactly in the middle of the row. Q is sitting to the immediate left of P. Q is sitting to the immediate left of P. Okay. R is sitting at left extreme end. R is sitting at left extreme endல தான் R உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த இதுபடியே பார்த்தோம்னா
ஆரோட லெஃப்ட்ல யாருமே உட்கார்ந்துட்டு இல்ல அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நன். ஆரோட லெஃப்ட்ல யாருமே உட்காரல. ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் தப்புப்பா. ஆரோட லெஃப்ட்ல யாருமே உட்கார்ந்துட்டு இல்ல. ஓகேவா? ஓகே. 12th question. 5 people PQ R, S and T are sitting in a row facing north. North face பண்ணி 5 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. S is sitting between P and T. S is sitting between P and T. இது வந்து possibility 1. Second possibility என்ன? STP. ஓகேவா? Q is sitting to the immediate left of T. Q எங்க உட்கார்ந்துருக்காங்க? T ஓட immediate leftல உட்கார்ந்துருக்காங்க. Q is sitting in a T ஓட left. T ஓட leftங்கிறது இதுதான். T ஓட leftல அப்ப இங்க இந்த possibility வராது. இந்த possibility தான் வரும். T ஓட leftல Q உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? R is sitting at the extreme right end. Extreme right endல R உட்கார்ந்துருக்காங்க. ஓகே. இதுதானா 1 2 3 4 5. 5 பேர் எழுதியாச்சு. 5 பேரோட பொசிஷன்ஸும் தெரிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? Who is sitting at the extreme left end? லெஃப்ட் எண்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் யார் உட்காந்துருக்காங்க? கியூங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் கியூ, ஆப்ஷன் 4. 13th question. 5 people P, Q, R, S and T are sitting in a row facing north. 5 பேர் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. நார்த்துங்கிறப்ப இது லெஃப்ட், இது ரைட்டு. S is to the immediate right of P. P ஓட immediate rightல S உட்காந்துருக்காங்க. P ஓட ரைட்டுங்கிறது இதுதான். ஸோ S Pங்கிறவங்க Sங்கிறவங்க P ஓட immediate rightல உட்காந்துருக்காங்களா? T is to the immediate left of Q. Q ஓட immediate leftல T உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. R is between S and T. Rங்கிறவங்க அப்ப இது ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி வருமா? P, S, Sக்கும் Tக்கும் நடுவுல R உட்காந்துருக்காங்க. இங்க Q வந்துருவாங்க. ஆமாவா? ஓகே. Who is sitting in the middle of the row? Middle of the rowல யார் உட்காந்துருக்காங்க? R தான் உட்காந்துருக்காங்க. So right answer is option 2, R. 14th question. 5 friends A, B, C, D and E are sitting in a row facing north. நார்த் ஃபேஸ் பண்ணி 5 பேர் உட்காந்துருக்காங்க. நார்த்துங்கிறப்ப இது லெஃப்ட், இது ரைட்டு. A is sitting to the immediate left of B. A is sitting to the immediate left of B. B ஓட immediate leftல A உட்காந்துருக்காங்க. E is sitting to the immediate right of D. D ஓட immediate rightல E உட்காந்துருக்காங்க. C is sitting between B and D.